பெரியவா திருவடிகளே சரணம். 8/1/2024 ஒரு அற்புதமான நாள். நம் மகாபெரிவா முக்தி அடைந்த நாள். இன்றைக்கி என்ன செய்யணும் மகாபெரிவாவுடைய அருள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மகாபெரிவாவுடைய அபிஷேகத்தை இன்றைக்கி நம்ம காணறதுக்கு கண்கோடி வேண்டும். நம்ம அதை பார்க்குறோம். அது பார்க்குறதுக்குரிய வாய்ப்பு நமக்கு மகாபெரிவாவும் பிரபஞ்சமும் கடவுளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். மகாபெரிவாவுடைய அபிஷேகத்தை கண்குளிர காணுங்கள். எல்லாராலையும் நாளைக்கு காஞ்சிபுரம் போய் மகாபெரிவா ஜீவசமாதிக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் இருந்தே நம்ம மகாபெரிவாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன செய்யலாம் எளிமையாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாபெரிவாவுடைய படம் இருக்கான்னு பாருங்கள். படம் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்குங்க. மகாபெரிவாவோட படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மகாபெரிவாவுடைய படத்துக்கு சுத்தம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் உதிரிப்பூ ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். உதிரிப்பூ கிடச்சிது அப்படின்னா அதால் மகாபெரிவா திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லி 108 தடவை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை மகாபெரிவா துணை அப்படின்னு சொல்லிக்கோங்க. இல்லை மகாபெரிவா சரணம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை சொல்லி 108 தடவை நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாம். அப்படி இல்லை மகாபெரிவாவுடைய காயத்ரி மந்திரம், ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். இதை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை நாளைக்கு சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் கணக்கெல்லாம் வைக்கவே வேணாம். எவ்வளோ தரம் நம்ம சொன்னோம்னாலும் மகாபெரிவாவுடைய அருள் நம்மளை தேடி வரும். மகாபெரிவாவுடைய அருள் கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்மளே மகாபெரிவா கையை பிடிச்சி அப்பா எப்படி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி மகாபெரிவா நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதமான நாள் நாளைக்கு 8/1/2024. ரொம்ப அற்புதமான நாள். ரொம்ப இந்த வாய்ப்பை தவற விட்டோம் அப்படின்னு திரும்ப நம்ம ஒரு வருஷம் காத்திருக்கணும். அதுவும் அனுஷ நட்சத்திரம். ஸோ நம்ம இந்த இதை பயன்படுத்திக்கணும். என்ன பிரசாதம் வைக்கலாம் மகாபெரிவாவுக்கு அப்படின்னா, மகான்களுக்கு அப்படின்னாலே கல்கண்டு, திராட்சை, பிஸ்கெட், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி வைப்போம். இந்த மாதிரி வச்சு நம்ம நைவேத்தியமாக பண்ணிவிட்டு அவருக்கு சின்ன குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். யாருக்கு வேணாலும் நீங்கள் தானம் கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சாப்பிட்டுக்குங்க. ரொம்ப எளிமையானது. செய்து மகாபெரிவாவுடைய பரிபூரண அருளை பெற்று எல்லா வளமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.